எப்போதும் ஆடி தொடங்கின உடனே நம்ம எல்லையில உள்ள அம்மனுக்கெல்லாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு கோயிலுக்கா போய் பொங்கல் வச்சு கும்பிட்டுட்டு வந்துருவோம். ஆனா இந்த வாட்டி என்னமோ தெரியல, ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால தடங்கலாயிட்டே இருந்தது. ஆனா எப்படியோ இந்த வாரம் கண்டிப்பா வச்சிடணும்னு முன்னாடி நாளே தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வெள்ளிக்கிழமை ஈவினிங் போல 3-4 கழிஞ்சதும் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஆடி கடைசி 5வது வெள்ளிக்கிழமை. ஸோ கோயில்ல அவ்வளவா கூட்டம் இருக்காதுன்னு நினைச்சிருந்தேன். ஆனா நிறைய பேர் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. எப்படியோ அத்தைக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு ஆளுக்கு ஒரு அடுப்பை பிடிச்சி சூப்பரா பொங்கல் வச்சுட்டு முதல்ல நேரா கொடிமரத்துக்கிட்ட கொண்டு போய் வச்சு மாவிளக்கு தீபம் ஏத்தி உள்ள அம்மனுக்கு திருப்தியா பொங்கலை படைச்சு அர்ச்சனை பண்ணி சுத்தி வந்திருந்தோம். கடைசி வெள்ளிக்கிழமை கோயில்ல விளக்கு பூஜைன்றது அம்மனை வெளியவும் அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. பார்த்து திருப்தியா கும்பிட்டுட்டு அம்மனுடைய பொங்கலையும் அங்கேயே எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. லாஸ்ட் வீக் கூட மிளகா பொடி அபிஷேகம் எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லியிருந்தால அது இந்த கோயில் தான். இந்த அம்மன் ரொம்ப ரொம்ப சக்தி. கோவில் உள்ள போகும்போதே நல்ல ஒரு வைப் இருக்கும். எங்களோட கல்யாணம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் போன டெம்பிள். பர்சனலா எனக்கு இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷல். இதே மாதிரி உங்களோட ஃபேவரட் டெம்பிள் நேம் மறக்காம சொல்லிடுங்க. பாய்.